நம்மை ரட்சிக்கிறார். பஞ்சத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். பஞ்சம் வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒன்ன மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, பஞ்சத்திலிருந்து ரட்சிக்கிற யெகோவா யாஷா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் வேலை போகுது, எல்லாரும் சாப்பாடு இல்லாம சாக போறா அப்படின்னு உலகமே பேசுது. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பேசணும். பஞ்சத்துல 1000 பேர் ஒண்ணுமில்லாம போகலாம். யெகோவா யாஷா என்னோடு இருக்கிறார். நான் என்னுடைய குடும்பம் பஞ்சத்துல என்ன செய்ய மாட்டோம், மடிந்து போக மாட்டோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பஞ்சத்திலே நானும் என்னுடைய குடும்பமும் மடிந்து போக மாட்டோம். ஆமென். ஏன்னா யெகோவா யாஷா நினைச்சார் கூட இருக்கிறார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் தரித்திரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், பஞ்சத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், ஏழ்மையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், வறுமையில இருக்கிறதை இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. தேவன் காரணம் கிடையவே கிடையாது. கர்த்தர் சிலரை நல்லா வைக்கிறாரு, சிலரை ஏழையா வச்சிருக்கிறாரு. பிசாசுடைய பொய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறாரு, பஞ்சத்தை கொடுத்து சோதிக்கிறாரு, வறுமையை கொடுத்து சோதிக்கிறாரு. இல்ல 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 இல்ல, மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இதெல்லாம் என்ன செய்யறது? இந்த உலகத்திலே வந்திருக்கிறது, வருகிறது. மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே வறுமைகள், தரித்திரங்கள் என்ன செய்கிறது? அது உலகத்திலே வருகிறது. ஆகவே தரித்திரத்துக்கு, ஏழ்மைகளுக்கு காரணம் மனுஷனுடைய பாவமாய் இருக்கிறது. சத்தியவேதத்திலே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் நாட்களிலே, யோசேப்பின் நாட்களிலே சகல தேசத்திலும் பஞ்சம் கொடியதா இருந்தது என்று சத்தியவேதத்திலே நான் பார்க்கிறோம். உங்களுக்கு எடுத்து வாசித்து காமிக்க போறேன். இப்ப அந்த மாதிரி ஒரு பஞ்சம் ஆபிரகாமின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்துச்சு, ஈசாக்கி நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்துச்சு, யாக்கோபின் நாட்கள்லையும் ஒரு பஞ்சம் என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. இன்னமும் சொல்ல போனா யோசேப்பின் நாட்கள்லையும் கூட அது சேர்த்துக்கலாம். அங்க ஒரு பஞ்சம் என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. ஆனா ஆபிரகாமின் நாட்கள்ல வந்த பஞ்சத்தை காட்டிலும், ஈசாக்கி நாட்கள்ல வந்த பஞ்சத்தை காட்டிலும், இந்த யாக்கோபு யோசேப்பு இருந்த நாட்கள்ல வந்த பஞ்சம் கொடுமையா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேசமெங்கிலும் பஞ்சம் வந்துச்சான். எல்லா தேசத்திலையும் பஞ்சம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் அந்த பஞ்சம் இருந்துச்சான். அப்படியே 7 வருஷமா உழவு நடக்கல, அறுப்பு நடக்கல, விதைப்பும் நடக்கல, அறுப்பு நடக்கல. 7 வருஷம் எங்க இருக்கு பாருங்க. உலகம் முழுவதும் பெரிய பஞ்சம். அருமையானவர்களே கவனியுங்கள். கர்த்தர் பாருங்க, யாக்கோபையும் அவனுடைய 12 குமாரர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் போஷிக்க, காப்பாற்ற, ரட்சிக்க அற்புதமாய் அவர் காரியங்களை நகர்த்தினார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. பஞ்சம் வரப்போகுது என்பது கர்த்தருக்கு நல்லா தெரியும், யெகோவா யாஷாக்கு நல்லா தெரியும். இதுல தம்முடைய பிள்ளைகளும் மடிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவருக்கு நல்லா தெரியும். எனவே கர்த்தர் பாருங்க, அற்புதமாய் காயை நகர்த்தி கொண்டு போறார் பாருங்க. பல வருஷங்கள் கழிச்சு வரக்கூடிய அந்த பஞ்சத்துக்காக முன்கூட்டியே சில காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் அவர் காயை நகர்த்தி கொண்டு போய் சில காரியங்கள்லாம் செஞ்சு யாக்கோபையும் யாக்கோபுடைய 12 குமாரர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அற்புதமாய் அந்த பஞ்சத்தின் மத்தியிலே காப்பாற்றினார், போஷித்தார், பாருங்க, பாதுகாத்தார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் அழகாய் பார்க்கிறோம். முன்கூட்டியே யோசேப்ப எகிப்துக்கு கர்த்தர் அனுப்புறாரு, முன்கூட்டி அனுப்புறாரு. அவர் நாமம் யெகோவா ஈரே. முன்கூட்டியே காரியங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவன், முன்கூட்டியே காரியங்களை பாருங்க ஆயத்தப்படுத்தி தயார் நிலையில் இருக்கிற தேவன். ஒரு தேவை எழும்புவதற்கு முன்பதாகவே அந்த தேவையை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறவர். அவர் நாமம் யெகோவா ஈரே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். எனவே யோசேப்பை முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பி அவனை பிரதமராக்கி, என்னவாக்கி? பிரதமராக்கி அவன் மூலமாக பல தேசங்களை பாருங்க கர்த்தர் செஞ்சாரு, காப்பாற்ற வச்சாரு.
அவன் மூலமாக மக்களை பாருங்க காப்பாற்றினார் என்பதை சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். பல தேசங்களில் இருந்து உணவுக்காக எகிப்துக்கு வர்றாங்க. யார்கிட்ட வர்றாங்க? யோசேப்பிட்ட வர்றாங்க. பல தேசங்கள். நான் நினைக்கிறேன் அன்னைக்கு இருந்த இந்திய மக்களும் போய் வாங்கியிருப்பாங்கன்னு, அன்னைக்கு இருந்த அமெரிக்கா மக்களும் போயிருப்பாங்க, அன்னைக்கு இருந்த ஆஸ்திரேலியா மக்கள், அன்னைக்கு இருந்த சீனா மக்கள், எல்லா மக்களும் என்ன செஞ்சிருப்பாங்க? உணவுக்காக போயிருந்திருப்பாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் பஞ்சம், எங்கேயுமே உணவு கிடைக்கல, எகிப்துல மாத்திரம் தான் கிடைக்குது. கர்த்தர் பாருங்க எவ்வளவு அழகா முன்கூட்டி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு போறாரு பாருங்க. அருமையான கவனிங்கள். எல்லா மக்களையும் போஷிக்க வைக்கிறார் யோசேப்ப. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியையும், இதைத்தான் நீங்க ஆழமா கவனிக்கணும். இதை நீங்க கவனிக்காம வீட்டுக்கு போயிடாதீங்க. இன்னைக்கு நீங்களா யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நீங்களா யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியை அற்புதமாய் போஷித்தார், அற்புதமாய் காப்பாற்றினார், அற்புதமாய் ரட்சித்தார் என்பதை சத்தியவேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 57வது வசனம். சகல தேசங்களிலுமிருந்து பஞ்சம் கொடியதாயிருந்தது, இருந்தபடியால் சகல தேசத்தில் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு என்ன செய்தார்கள்? இங்க நான் பார்க்கிறோம், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியால். ஏதோ கானான் தேசத்துல மாத்திரம் இல்லைங்க, சகல தேசத்திலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும், எத்தனை தேசம்? அதை அப்ப சொன்னேன் இல்லையா, எல்லா நாட்டுக்காரங்களும் அங்க வர்றாங்க. தேசத்தார்களும் யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். இப்ப 42:5 வாசிங்க. ஆதியாகமம் 42:5. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ளும்படி போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். கானான் தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால், எல்லா தேசத்திலும் பஞ்சம் இருக்குது. இப்ப யாக்கோபு குடியிருந்து அவங்க 12 குமாரர்கள், ஏற்கனவே ஒருத்தர் அங்க போயிட்டான், மிச்சம் 11 குமாரர்கள், இவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த தேசத்திலும் பஞ்சம் கொடியதா இருந்தது. எனவே தானியம் கொள்ளும்படியா எகிப்துக்கு எல்லாரும் போறாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து இஸ்ரவேல், அதாவது யாக்கோபோட இன்னொரு பேர் இல்லையா, அந்த அவருடைய குமாரர்கள் எல்லாரும் தானியம் கொள்ளும்படியா எங்க போறாங்க? எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். அப்ப அங்க வாங்க போகும்போது சில காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபைனலா இந்த யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? வாசிங்க. 45:6. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். ஏற்கனவே 2 வருஷத்திலேயே அங்க அவ்வளவுதான் முடியல, உலகமே முடியல. இன்னும் அடுத்த 5 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னா அவ்வளவுதான், நினைச்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பஞ்சம் வரப்போகுது. 2 வருஷம் பஞ்சத்திலேயே சகல தேசத்தார்களும் உணவு வாங்குறதுக்கு, தானியம் வாங்குறதுக்காக எகிப்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் அடுத்த 5 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னா அப்போ பஞ்சம் எந்த அளவுக்கு கொடியதா இருந்திருக்கும், தரித்திரம் எந்த அளவுக்கு கொடியதா இருந்திருக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? சொல்றான், இன்னும் 5 வருஷத்துக்கு உழவும் இருக்காது, அறுப்பும் இருக்காது. உழவும் நடக்காது, அறுப்பும். ஏன்னா மழை பெஞ்சாதானே உழவ போறோம், நட போறோம், தண்ணி பாய்ச்ச போறோம், அறுவடை பண்ண போறோம். மழையை பெய்யல, ஏற்கனவே 2 வருஷமா முடிஞ்சு, இன்னும் 5 வருஷம். என்ன மாதிரி பஞ்சம் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு கொடியதா இருந்திருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தர் யாக்கோபையும் அவனுடைய சந்ததியையும் மட்டுமல்ல, கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் பஞ்சத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கணும். குறிப்பா இந்த நாட்கள்ல நீங்க விசுவாசிக்க பழகணும். இனி வருகிற வருஷங்கள்ல சில பஞ்சங்கள் வரலாம், திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இனி வருகிற வருஷங்களிலே சில பஞ்சங்கள் வரலாம், வர வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப இருந்தே விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்ப இருந்தே விசுவாசிக்க ஆரம்பிக்கணும்.
கர்த்தர் பாருங்க, பஞ்சம் பல வருஷங்கள் கழிச்சு வரப்போகுது என்பதை முன்கூட்டி அறிந்து யோசேப்பு அனுப்பிச்சு அங்கெல்லாம் ஹரித்து ஆயத்தப்படுத்தி அவனை பிரதமராக்கி அங்க தானியத்தெல்லாம் சேர்க்க வச்சு அற்புதமாய் ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பஞ்சத்திலே உயிரோடே காப்பாற்றினார். நான் சொல்லுகிறேன், பஞ்சத்திலே கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததி உயிரோடே காப்பாற்றுவார். ஆமென். நிச்சயமாய் காப்பாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் உங்க பிள்ளையும் பஞ்சத்துல என்ன செய்ய மாட்டீங்க, மடிந்து போக மாட்டீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, நீங்களும் உங்க சந்ததியும் பஞ்சத்துல மடிஞ்சு போக மாட்டீங்க. யெகோவா யாஷா நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார், ரட்சிப்பார், தேவைகளை சந்திப்பார். ஆமென். விசுவாசிக்கணும். பஞ்சம் வரப்போதான், பஞ்சம் வரப்போதான். என்ன பண்ண போறீங்க? தலைகளை நிக்க போறீங்களா? இல்ல உருள போறீங்களா? இல்ல கூரை மேல ஏறி ஓட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? விசுவாசியுங்கள். பஞ்சம் வரப்போகுதுன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். தேவன் முக்காலத்தை அறிந்தவர். ஆனா ஒன்ன மாத்திரம் மனதில் வையுங்கள், அந்த பஞ்சத்தின் மத்தியிலையும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததி உயிரோடே காப்பாற்றுவார். உயிரோடே காப்பாற்றுவார். உயிரோடே காப்பாற்றுவார். பஞ்சம் எனக்கு கிடையாது. பஞ்சம் எனக்கு கிடையவே. ஏன் எனக்கு பஞ்சம் கிடையாதுன்னா, செழிப்பின் தேவன் என் கூட இருக்கிறாரு. யெகோவா யாஷா என் கூட இருக்கிறாரு. அவர் என் கூட இருக்கும் பொழுது நான் பட்டியம் கிடக்க மாட்டேன். ஆமே. எப்படியா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன் தெரியுமா இவ்வளவு உறுதியா சொல்றேன்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபின் நாட்களிலே அவர் மாறாதவர். ஆமென். ஆபிரகாமின் நாட்களிலே மாறாதவர், ஈசாக்கின் நாட்களிலே மாறாதவர், யாக்கோபின் நாட்களிலே மாறாதவர், யோசேப்பின் நாட்களிலே மாறாதவர். என்னுடைய நாட்களிலே அவர் மாற மாட்டார். என் சந்ததியுடைய நாட்களிலே கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மாற மாட்டாரு. அன்றைக்கு அற்புதமாய் போஷித்த கர்த்தர் இன்றைக்கும் போஷிப்பார், நாளைக்கும் போஷிப்பார், நாளை கழிச்சும் போஷிப்பார், என்னைக்குமே போஷிப்பார். அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எனவே கர்த்தர் யாக்கோபையும் அவனுடைய சந்ததிகளையும் பஞ்சத்திலே காப்பாற்றினதை போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் பஞ்சத்திலிருந்து நிச்சயமாய் காப்பாற்றுவார், ரட்சிப்பார். தரித்திரத்திலிருந்து நிச்சயமாக என்ன செய்வார்? கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். ஆமென். வறுமையிலிருந்து ரட்சிப்பார். அவர் நாமம் யெகோவா யாஷா. அது மாத்திரமல்ல, நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆழமாய் இதை நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் மித்தம் கல்வாரி சிலுவையிலே என்னவானாரே? யாருக்காக தரித்திரர் ஆனாரே? நமக்காக. எதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனார்? நம்மை ஐஸ்வரியவான்களாய் ஆக்குவதற்காக, நம்மை செல்வந்தர்களாய் ஆக்குவதற்காக. ஆமென். இது அநேக கிறிஸ்தவர்கள் நம்புறதே கிடையாது, விசுவாசிக்கிறதே கிடையாது. கர்த்தர் பிரதர் சிலரை நல்லா வைப்பார், சிலரை என்ன செய்ய மாட்டாரு, நல்லா வைக்க. அது எந்த பைபிள்? எல்லாம் இருக்கிறீங்களா? ஒருத்தரை குறித்து கர்த்தருடைய சித்தம் எப்படி பிரதர், இன்னொருத்தரை குறித்து கர்த்தருடைய சித்தம் எப்படி பிரதர்? எப்படி பிரதர்? குழம்பக்கூடாது. கர்த்தர் ஒருத்தருக்காக தான் சிலுவையில தரித்திரனார், இன்னொருத்தருக்காக சிலுவையில தரித்திரம் ஆகலையா? இருக்கிறீங்களா? எல்லாருக்காக தான் கல்வாரி சிலுவையில தரித்திரரானார். எல்லாருடைய தரித்திரத்தை தான் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தார். எல்லாருடைய சாபத்தையும் தான் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தார். எல்லாருடைய வியாதியும் தான் சிலுவையில சுமந்து தீர்த்தார். எல்லாம் இருக்கிறீங்களா? உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. அப்ப எனக்காக அவர் தரித்திரராயிருக்கும் பொழுது, ஏன் தரித்திரத்தெல்லாம் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கும் பொழுது, பிறகு எதுக்கு நான் தரித்திரத்தில் இருக்கணும்? பிறகு எதுக்கு நான் ஏழ்மையில இருக்கணும்? பிறகு எதுக்கு நான் பஞ்சத்தில் இருக்கணும்? நான் இதுக்கு பட்டினியில் கிடக்கணும்?
இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் கல்வாரி சிலுவையில் என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். என்னுடைய வறுமைகளை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். என்னுடைய பஞ்சத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து என்ன செய்திருக்கிறார்? தீர்த்திருக்கிறார். ஆகவே அவரும் தரித்திரராகி நானும் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமேன். இப்ப விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் கல்வாரி சிலுவையில் என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஐஸ்வர்யவான். என்னவான்? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான், சீமான். சத்தியவேதம் சொல்லுகிறது பாருங்க. வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்தியிலே உடைய சீமானாயிருந்தான். இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஆகவே பஞ்சம் நமக்கு கிடையாது. தரித்திரம் நமக்கு கிடையாது. வியாதி நமக்கு கிடையாது. ஆமேன். ஆகவே ஐந்தாவதாக யெகோவா யாஷா தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். பஞ்சத்திலிருந்து ரட்சிக்கிறவராய்